சின்ன வயசுலயே வெள்ளை முடி பிரச்சனையால நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நரமுடி வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி பர்மனண்டா கருப்பாக்குறது அப்படின்ற பிரச்சனையும் நிறைய பேத்துக்கு இருக்கு. முடி வந்து பாத்தீங்கன்னா தலையில கை வச்சாலே கொத்து கொத்தா கொட்டுது அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால ஓவரா ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகுறாங்கங்க. நீங்க நான் சொல்ற மெத்தட்ல ஒரு ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா 100% நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடி நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்கும், அடர்த்தியா நீளமா வளர ஆரம்பிக்கும், கொத்து கொத்தா கொட்டுற முடி பிரச்சனை சுத்தமா போயிடுங்க. வாங்க இப்ப அந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது ஒரு ஹேர் டை ஆயில், ஒரு ஹேர் டை, ஒரு ஹேர் சீரம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நான் கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல 1 டீஸ்பூன் அளவு அஸ்வகந்தா பொடி சேர்த்துக்கலாம். அஸ்வகந்தா பொடி நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்குங்க. அடுத்து வந்து 1 ஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி பொடி நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக்கும். அப்படி கருமையான முடிகள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையா இருக்கிறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி பொடி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகங்க. கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் மருதாணி பொடி சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூவோட பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சேர்த்த எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேருக்கு கருமையை கொடுக்கக்கூடிய பொருட்கள். அதே மாதிரி முடியை வந்து நல்லா நீளமா அடர்த்தியா வளர்த்து கொடுக்கும். கொத்து கொத்தா முடி கொட்டுற பிரச்சனை இருந்தா அதையும் நல்லா சால்வ் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் மேல வச்சுட்டு லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் மேல வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்லயே வச்சுட்டு இந்த ஈரப்பதம் போற வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப வந்து கருகருன்னு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஈரப்பதமா இருக்கு இல்லையா பவுடர், அது வந்து கொஞ்சம் நல்லா வறுபடணும். இந்த பொருட்கள் எல்லாம் வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்க போறோம். இந்த பொடியை வச்சுதான் நம்ம வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். அடுத்தது ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அடுத்தது ஹேர் டை சீரம் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கக்கூடிய ஒரு ரெமெடிஸ் தான். அதே மாதிரி முடியை வந்து நல்லா அடர்த்தியா நீளமா வளர வைக்கும். கொத்து கொத்தா முடி கொட்டுற பிரச்சனைகளை வந்து தீர்த்து வச்சிடும். அதே மாதிரி நம்மளுடைய வழுக்கத்தலையில கூட முடி வளருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ஆயில் இதெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். நான் சிம்லயே வச்சுதாங்க வறுக்கிறேன். நம்ம ஹேர் டை ஆயிலும் ஹேர் டையும் ப்ரிப்பேர் பண்ணும்போது இரும்பு கடாயில செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். நீங்க சீரம் வந்து சாதாரணமா ஒரு பாத்திரத்துல கூட நீங்க செய்துக்கலாம். நான் 3மே எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்குங்க. ஹேர் டை ஆயில், ஹேர் டை சீரம் இது எல்லாத்தையுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாவது யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். நீங்க 1 வாட்டி 2 வாட்டி அப்ளை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. பாருங்க நல்லா லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா, ஈரப்பதம் எல்லாமே நம்மளுக்கு போயிடுச்சு. இப்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல இதை சேர்த்தாச்சு. இப்ப நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க நல்லா வந்து அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப இது வந்து ஒரு பவுல்ல நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இப்ப
இந்த பவுடரை வந்து நம்ம 3 விதமா வந்து பயன்படுத்த போறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம் இதை வச்சு. அடுத்தது ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அடுத்து ஹேர் சீரம் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப வந்து நான் ஆயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு நான் இதை சேர்த்துக்கிறேன். இதுல எல்லா பொடிகளும் சேர்த்திருக்கோம். இது வந்து நம்ம இதுல ஹேர் குரோத்துக்கான எல்லா பொருட்களுமே நம்ம சேர்த்திருக்கோம். இப்ப இதை வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். இந்த 1 டீஸ்பூனை வச்சு நம்ம 50 ml ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இதுல நான் எந்த ஆயில் சேர்க்க போறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச இண்டிகோ ஆயில் வந்து சேர்க்க போறேன். இந்த இண்டிகோ ஆயில் வந்து நம்மளுடைய நரைமுடிகளை கருகருன்னு மாத்தி கொடுக்கும். இண்டிகோ ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்கு. அதை வந்து நீங்க போய் பாருங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கும். இல்ல உங்ககிட்ட வந்து இண்டிகோ வந்து எனக்கு ஒத்துக்கல அப்படின்னா சாதாரணமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்ல கருஞ்சீரக எண்ணெய் இருந்தாலுமே நீங்க சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? அடுத்து வந்து சீரம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சமா நான் எடுத்துக்கிறேன். இந்த பவுடரை வந்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 3 விதமா நம்ம வந்து பிரிச்சு எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் டை ஆயிலுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ 50 ml இண்டிகோ ஆயில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதை வந்து நம்ம காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுல வந்து ஏற்கனவே இண்டிகோ ஆயில வந்து நம்ம நல்லா பதமா காய்ச்சி தான் வச்சிருக்கோம். நம்ம இதுல சேர்த்திருக்கிற பொருட்களையும் நல்லா வறுத்துட்டு தான் அரைச்சி வச்சிருக்கோம். பாருங்க, நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு. இதை வந்து நீங்க பல்கா செய்து வச்சுக்கலாம். நான் வீடியோவுக்காக கொஞ்சமா செய்து காமிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? இதை வந்து நீங்க அப்படியே வந்து பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெயில்ல ஒரு 2 நாள் வேணா எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்மெல் வராம இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க வந்து ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ நீங்க வந்து அப்படியே கூட ஹேர்ல அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஹேர் தான் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதனால வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப திப்பியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு டபுள் பாயில் மெத்தட்ல இதை சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி தலையில வச்சு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மசாஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேர் க்ரோத் செம்மையா இருக்கும். அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு ஷாம்பு போட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பவுடரை வந்து இந்த மாதிரி ஹேர் டை ஆயிலா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹேர் டை சீரம். இப்போ ஹேர் டை ஆயிலை பயன்படுத்தி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஹேர் டை சீரமை வந்து தலையில வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பவுடர்ல இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்து ஊறட்டும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஊறட்டும். கொஞ்சம் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும் ஒரு 2 ஹவர்ஸ்ல. அது வரைக்கும் நல்லா ஊறட்டும். பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து தண்ணியை நான் வந்து வடிகட்டிட்டு இதை ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி நம்ம ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா அடர்த்தியா நீளமா கருகருன்னு வளர வரைக்கும், அதே மாதிரி ஸ்கேல்புக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை இந்த சீரம் வந்து கொடுக்கும். அடுத்து இந்த பொடியை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ இதுல ஹேருக்கு உண்டான எல்லா பொருட்களையும் சேர்த்திருக்கோம். இதோட நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு அன்னபேதி அப்படின்றத சேர்த்துக்கணுங்க. இந்த அன்னபேதி நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக்கி கொடுக்கும். அதே மாதிரி கருமையான முடிகள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படி கருமையா இருக்கிறதுக்கு இந்த அன்னபேதி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். கன்சிஸ்டன்சி கரெக்டா பார்த்துக்கோங்க. அப்ளை பண்றப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேர்ல எல்லாம் ஒழுக ஆரம்பிக்கும். இது நல்ல வாசனையா இருக்குங்க. இந்த கருவேப்பிலை வாசனையே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி நல்லா வந்து கட்டிகள்லாம் இல்லாம பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி பரத்தி வச்சிருங்க. வச்சுட்டு இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க.
நம்மளுக்கு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ரெடி ஆயிரும். பாருங்க 2 hours கழிச்சு நம்மளுக்கு சூப்பரா ஒரு ஹேர் டை கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஹேர் டைய நம்ம தலையை நல்லா வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா, ஷாம்பு போட்டு வாஷ் கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வந்து ஹேர் டை அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே தொடர்ந்து நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. 3 விஷயத்தையுமே தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இந்த 3 விஷயத்த வந்து உங்க ஹேருக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் ப்ராப்ளம் எல்லாமே 100% சரியாயிருங்க. நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. பாருங்க உங்களுக்கு எப்படி வந்து நல்லா கருகருன்னு ஹேர் டை இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி நம்மளுடைய வெள்ளை முடிகளை நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த 3 மெத்தடுமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். செய்து பாருங்க. ஒரே பொடியை வச்சு நம்ம 3 விதமான ரெமெடிஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா பாதுகாத்துக்கலாம். இந்த 3 விஷயத்தையும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.